ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்றைக்கி ஒரு vlog தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது என்ன vlog அப்படின்னு சொன்னால் நியூ இயர் vlog தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது Jan 1 நியூ இயர் அன்றைக்கி என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த vlog ஃபுல்லுமே நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாக்குமாறாத தேவனாய் இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன், சொல்வதை அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். சொல்லியும் செய்யாதவர் அல்ல. அவர் சொன்னதுதான். நிச்சயமாக இந்த புதிய ஆண்டை தேவன் நமக்கு ஆசீர்வதித்திருக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர்களை கேட்போமா? சர்ச் ஆரம்பித்ததுமே எனக்கும் என் தங்கச்சிக்கும் சரியான தூக்கம். ஸோ நாங்கள் நல்லாவே தூங்கிட்டோம். என்னுடைய அன்பை விட்டு விலகி போனார்கள் என்று சொல்லி ஆண்டவர் தன் வருத்தத்தை செய்கிறார் சொல்கிறார். ஆகவே என்ன நடந்தது? எதிரிகள் உள்ளே வந்தார்கள், சூழ்ந்து கொண்டார்கள், தேசத்தை கவிழ்த்து போட்டார்கள், பட்டணங்கள் நிர்மூலமாக்கப்பட்டது என்று சொல்லி அந்த வேதத்தில் சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைதான் நீ மீண்டுமாக எண்ணத்தை வரும் பொழுது எங்கள் ஊரில் நியூ இயர் ஸ்பெஷலாக அன்றைக்கி வந்து கேக் கொடுத்தாங்க. அதை நான் தான் ரிசீவ் பண்ணேன். சர்ச் முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் எல்லோரும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் அப்படிலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். எப்படி பிடிச்சிக்கோ அப்புறமா எங்கள் சர்ச் ஃபுல்லுமே ஒரிஜினல் ஃப்ளாஸால் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் நாங்கள் அதை வச்சு நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஜாய்ஸாவும் அவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தவா கரெக்டாக ஃபோட்டோ எடுக்கிற நேரத்தில் நல்லா முடிச்சு நல்லாவே விளையாடிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா எங்கள் அக்காவும் அவளும் நல்லாவே ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு வந்து விடிய காலம் 3 மணிக்கு வந்து ப்ரேயர் வந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் போய் நல்லாவே தூங்கிட்டோம். அப்புறமா ஈவினிங் 4 o'clock வந்து விளாட்டு போட்டி வந்து வச்சுருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கு நாங்கள் எல்லாருமே வந்துட்டோம். என் தங்கச்சி வந்து வாளியில் பந்து போடுதல் போட்டிக்கு வந்து வாளியோடு வரா. அதுக்கப்புறமா என் தங்கச்சி நான் குண்டெறிய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. என்னம்மா பண்ணீங்க? அதுக்கப்புறமா ஜாய்ஸாக்கு வந்து வாழைப்பழம் ஒன்றும் போட்டி வந்து வச்சாங்க. ஆனால் ஜாய்ஸா வாழைப்பழத்தை 1 நாளாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அந்த வீடியோ ஃபுல்லாக போய் பாருங்கள்.
யாரையும் தொடாதீங்க. ஒண்ணுதான். ஒரு ஆளுக்கு ஒண்ணுதான். யாரையும் தொடாதீங்க. யாரும் பிச்சம் கொடுக்க கூடாது. என்னோட பேசி ஜாய்ஸாவை வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட சொன்னால் அவள் 3 பழத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டா. மற்ற கேம் வீடியோலாம் நான் தனியாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். மறக்காமல் என்னோடய பேஜை போய் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த நியூ இயர் வந்து இப்படி தான் செம்ம ஹாப்பியாக போச்சு. உங்களுக்கு இந்த நியூ இயர் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.